ஒரு சிறிய தத்துவக் கதை. ஒரு குருநாதர் இருந்தார். அவருக்கு நிறைய சீடர்கள். ஒருமுறை தன்னுடைய மறுபிறவி என்னவாக இருக்கும் என்று அறிய அவர் தவம் இருக்கத் தொடங்கினார். தவத்தின் பலனாக அடுத்த பிறவியில் தான் ஒரு பன்றியாக பிறக்கப் போவதை அறிந்தார். மிக உயர்ந்த நிலையில் உள்ள தான் முன்வினை பயனால் இப்படி ஒரு பிறப்பை எடுக்க வேண்டியுள்ளதே என்று மிகவும் மனம் வருந்தினார். அவர் தன் பிரியமான சீடர்களில் ஒருவரை அழைத்து தன்னுடைய இந்த நிலையைச் சொல்லி அவனிடம் ஒரு வாளை கொடுத்தார். சீடனே, நீ உடனே புறப்படு. இன்னும் 5 வருடங்களில் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் நான் பன்றியாக பிறந்திருப்பேன். என்னை அந்த பன்றியின் வடிவத்தில் பார்த்தவுடனே நீ இந்த வாளால் அதை கொன்றுவிடு. இல்லையேல் நான் பன்றியின் இழிவான வாழ்வுக்கே பழக்கப்பட்டு ஆன்மீக அறிவை மறந்துவிடுவேன் என்று உத்தரவிட்டார். சீடனும் குருவின் சொல்லை ஏற்று புறப்பட்டான். 5 வருடங்கள் கழித்து சீடன் குரு சொன்ன இடத்திற்கு வந்து சேர்ந்தான். அங்கே துர்நாற்றம் வீசும் ஒரு பெரிய மலக்குழியில் ஒரு மெகா சைஸ் பன்றி தனது குட்டிகளுடன் மகிழ்ச்சியாக விளையாடிக் கொண்டிருந்தது. அருகில் சென்று உற்று பார்த்தான். அந்த பன்றியின் நெற்றியில் குருநாதரின் உருவம் தோன்றி மறைந்தது. உடனே சீடன் வாளை உருவி, குருவே என்று கூவியபடி பாய்ந்தான். சடாரென்று திரும்பிய அந்த பன்றி ஒரு நொடியில் சீடனின் கையை பிடித்து, சீடா, இந்த வாழ்வில் நான் ஆனந்தமாக இருக்கிறேன். இந்த குட்டிகளுடன் விளையாடுவது மிகவும் இன்பமாக இருக்கிறது. கெடுத்து விடாதே என்று கெஞ்சியது. வெக்கித்து நின்றான் சீடன். அவனால் எதையும் செய்ய முடியவில்லை. இந்த கதையின் தத்துவம்: எந்த நிலை பிறப்பானாலும் அந்த நிலைக்கு அதன் செயல்கள் சிறப்பே, உயர்வே. அதாவது, மனிதனாக இருந்தபோது கேவலமாக இருந்த பன்றி பிறப்பு பன்றியாக உள்ளபோது அதற்கு சொர்க்கமாகத் தெரிகிறது. ஒவ்வொரு வாழ்விலும் அந்தந்த நிலைக்குரிய மகிழ்ச்சியும் ஆனந்தமும் இருக்கவே செய்கிறது.